மதுரை மாவட்டத்துல ஒரு மாசமா ஒரு சிறுவனை கொல்றதுக்கு ஒரு மாசமா சதி திட்டம் தீட்டி கடைசியில அந்த புள்ளைய வெட்டி கொண்டுட்டாங்க. ஆனா பொம்பளை புள்ள வச்சிருந்தாதான் கற்பழிச்சு கொண்டு விடுறீங்களான்னு பதக்குன்னு பயத்துல இருந்தா இப்ப ஆம்பளை பிள்ளைகளையும் கடத்திட்டு போய் கொல்றதும் வெட்டுறதும் என்னடாண்டா நடக்குது நாட்டுல? ஏண்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இல்லையா? மனிதநேயங்கிறது இல்லையா? மனுஷங்களே நீங்களா இல்லையாடா? இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் எதுக்குதான் நாட்டுல வச்சிருக்கீங்க? தூக்கி குப்பை பக்கம் எரியாம கொண்டு போய் போட்டுற வேண்டியதானே. இவங்களெல்லாம் அந்த பச்சை மண்ணுகள் எல்லாம் கொல்றதுக்கு இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் கொண்டுலாமே. இந்த கருணை கொலை எதேதோ சொல்றாங்களே, அதுல எல்லாம் கொல்லலாமே. ஒரு சட்டம் போடலாமே, சரியான ஒரு சட்டம். நம்ம நாட்டுல சட்டத்துல இருக்க ஓட்டையினாலதான் அத்தனை பேரும் அசால்ட்டா தப்பிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் திருத்தி எழுதணும், அதையெல்லாம் மாத்தணும். சட்டத்தால மட்டும்தான் இவங்க எல்லாம் சரி பண்ண முடியும். தனி மனித ஒழுக்கத்துக்கெல்லாம் இவங்க எல்லாம் லாய்க்கே கிடையாது. ஆனா இதுல முக்கியமானதே தனி மனித ஒழுக்கம் தான். இதுக்கு மேல உள்ள பிள்ளைங்களையாவது அதை சொல்லி கொடுத்து நல்லபடியா வளங்க. இது வரைக்கும் இருக்கிற நாதோரி நாய்கள் எல்லாம் கடிச்சு போட்டுருங்க. இது பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை. மீண்டும் வரேன்.